ஒரு ஹோட்டலுக்கு நீங்க சாப்பிட போறீங்க. ஹலோ மை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நான் உங்கள் மோகன் ராஜ். இம்ப்ளாய்ட் ஆஃபர். நீங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்கன்னா அந்த மெனு கார்டுன்றது இன்விடேஷன் டு ஆஃபர். அது வந்து ஒரு ஆஃபர் கிடையாது. அந்த டிஷ் இந்த பிரைஸ்ல சேல் பண்றாங்க, ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்ல எதனா ஆர்டர் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் இம்ப்ளாய்ட் ஆஃபர். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம டைரக்டா சொல்லாம நம்மளுடைய கான்டாக்ட் நடவடிக்கை மூலியமாவோ இல்ல நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் மூலியமாவோ அதை வந்து வெளிப்படுத்துறோம். ஒரு ஆஃபரை வந்து நீங்க வெளிப்படுத்துறீங்கன்னா அதுதான் வந்து இம்ப்ளாய்ட் ஆஃபர்னு சொல்றாங்க. ஒரு ஹோட்டல் நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னா உங்ககிட்ட காசு இருக்கு, அதை வந்து நீங்க ஆர்டர் பண்றீங்க. இல்லாம நீங்க ஆர்டர் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. சோ அப்ப அவங்க இம்ப்ளைட் ஆஃபர்ன்றது நீங்க ஆர்டர் பண்ற அந்த விஷயம் தான். சோ உங்ககிட்ட மணி இருக்கா, நீங்க ஆர்டர் பண்றீங்க. இதை நம்ம இம்ப்ளைட் ஆஃபர்னு சொல்றோம். கேஸ்ல ஒன்று பார்க்கணும்னா பைன் வெர்சஸ் கேவ், இது 1789 நடந்த கேஸ். இதுல வந்து பையனுடைய குட்ஸ் வந்து ஆப்ஷன்ல விடுவாரு. சோ கேவ் வந்து ஹையஸ்டா வந்து பிட் பண்ணி அதை வாங்கலாம்னு பாப்பாரு. சோ அப்ப ஹேமர் ஸ்ட்ரைக் பண்ணும்போது கேவ் வந்து வித்ரா பண்ணிப்பாரு, இந்த பிட் வேணாம்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா பையன் வந்து கேவ் மேல கேஸ் போடுவாரு. இந்த மாதிரி வந்து அவரு பிட் பண்ணிட்டு அவர் தான் ஹையஸ்ட் பிடா இருந்தாரு. சோ தேனாக பிட வந்து வித்ரா பண்ணிட்டாரு, பணம் வேணும்னு கேஸ் பண்ணுவாரு. சோ கோர்ட் என்ன ஜட்மெண்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா, எஸ் அந்த ஹேமர் வந்து ஸ்ட்ரைக் பண்றதுக்கு முன்னாடி அவர் வந்து வித்ரா பண்ண முடியும். சோ அந்த ஹேமர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னா அது அந்த இம்ப்ளாய்ட் ஆஃபர் வந்து அக்செப்டன்ஸ்க்கு வந்து ஏற்படுறதால அவரால் வித்ரா பண்ண முடியாது. பட் இங்க அந்த ஹேமர் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து கேவன்ற பர்சன் வித்ரா பண்ணிட்டாரு. அதனால வந்து இது வந்து பைண்டிங் கிடையாதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பளிக்கிறாங்க. தேங்க்யூ.